பெருமதிப்புக்குரிய மாச்சம்பாளையம் பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல இந்த ஆண்டும் கிருஷ்ணன் ஜெயந்தியை மிக கோலாகலமாக நடத்துகின்ற வண்ணம் இங்கே நீங்கள் அத்தனை பேரும் குழுமி இருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல, இதற்கு ஒரு பட்டிமன்றத்தையும் நம்முடைய அருமை நண்பர் ராஜசேகர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். செங்கப்ப கோணாத்தினரை நம்முடைய மூதாதையாரை மறந்து விடாமல் அவருடைய பெயரில் அரசு வைக்கின்ற பெயர்கள் வேறு, அவர்கள் வைப்பார்கள், இன்னொருவர் எடுத்து விடுவார்கள். ஆனால் மக்களிடையே நன்மதிப்பை பெற்ற பெருமக்களின் பெயர்கள் காலங்காலமாக நின்று உலவும். ரமேஷ் அவர்களே, KG கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, டாக்டர் சுதர்சனம் அவர்களே, மதிப்புக்குரிய கருப்பசாமி அவர்களே, தனலட்சுமி ரங்கநாதன் அவர்களே, காமராஜ் அவர்களே, இளைஞரணியினுடைய நிர்வாகிகளான தங்கராஜ் அவர்களே, கோகுலகிருஷ்ணன் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, இன்னும் இந்த அழைப்புகளில் பெருமைக்குரிய வகையில் நிரப்பிக் கொண்டிருக்கும் பெருமக்களே, உங்களை எல்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் சந்திக்கவும் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பெயரான செங்கப்ப கோனார் என்ற பெயரை நான் பார்த்தபோது எனக்கு இளவயது நினைவு வந்தது. இப்பொழுதெல்லாம் பல பேர் உங்களை யாதவர் என்று அழைத்துக் கொண்டாலும் கோன் என்ற பெயர் தான் இலக்கியத்தில் வழங்குகின்ற பெயர். ஐயம்பெருமாள் கோனார் என்று ஒரு பெரிய தமிழ் அறிஞர் இருந்தார். அவர் எழுதிய நோட்ஸை படித்துத்தான் நான் எல்லாம் பள்ளி வகுப்புகளில் தேடி வந்தேன். அதுக்கு கோனார் நோட்ஸ் என்றே பெயர். கோனார் நோட்ஸ் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் ரொம்ப பெரும்புகழ் பெற்றிருக்கின்ற ஒன்று. அந்த கோனார் எழுதி தந்த நோட்ஸை வைத்தே பழனியப்பா பிரதர்ஸ் என்கின்ற நிறுவனம் 14 மாடி கட்டிடத்தை சென்னையில் கட்ட முடிந்தது என்று சொன்னால், அந்த கோனார் நோட்ஸ் எவ்வளவு காலமாக அது பெரும்புகழ் பெற்றதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த பெயரை போட்டால்தான் நிற்கும் என்கின்ற நிலைமை மாணவர்களிடையே இன்றைக்கும் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அரசனுக்கு கோன் என்று பெயர், உங்களுக்கும் கோன் என்று பெயர். இந்த இரண்டு பேரும் கோன் என்ற பெயராலே அழைக்கப்படுகிறவர்கள். கோன் என்றால் அரசன். நம்முடைய இலக்கியங்களில் ரொம்ப ஆச்சரியம் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இலக்கியத்தில் உங்களுடைய சமூகத்தை பற்றி ஏராளமான குறிப்புகள் இருக்கின்றன என்பது உங்களில் பல பேருக்கு தெரியாது. இடைக்குலம் என்று சிலப்பதிகாரம் உங்களுடைய சமூகத்தை குறிக்கிறார். இடைக்குலம், மாதரி என்கின்ற அந்த பெண்ணை இடைக்குல நங்கை என்று இளங்கோவடிகள் குறிக்கின்றார். ஆகவே இந்த இடைக்குலம் என்ற சொல் தமிழிலே வெகு காலமாக புழங்கி வருகின்ற ஒரு பழம்பெரும் சொல்லாகும். அதுபோல் கோன் என்ற சொல். ரொம்ப ஆச்சரியமான ஒன்று சொல்லுகிறேன். கண்ணகி மதுரைக்கு வருகிறார். வருகின்ற கண்ணகியை யாரிடம் கோவலன் மதுரைக்கு சென்று வர வேண்டும் அந்த சிலம்பை விற்பதற்கு? அதற்கு முன்னால் கண்ணகியை யாராவது ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு கோவலன் செல்ல வேண்டும். யாரிடம் ஒப்படைப்பது என்கின்ற நிலை ஏற்படுகிறது. கவுந்தியடிகள் என்கின்ற சமண துறவி மதுரையிலேயே மிகவும் புகழ்பெற்ற இடைக்குல நங்கையாகிய மாதரியிடம் கொண்டு வந்து இந்த கண்ணகியை ஒப்படைக்கிறார். கோவலனும் கண்ணகியும் மதுரையில் இடைக்குல நங்கையாகிய மாதரி வீட்டிலே தான் தங்குகிறார்கள். அந்த வீட்டிலே அடைக்கலமாக இருந்து சீறி புறப்பட்டு போனவள் தான் கண்ணகி. அந்த மாதரியிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற போது கவுந்தியடிகள் சொல்லுவார், கற்பு கடம்புந்த இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் என்று கண்ணகியை பாராட்டி, அத்தகைய கண்போல் போற்றத்தக்க பெண்ணை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், பாதுகாத்து வைத்துக்கொள் என்று சொல்லி மாதரியிடம் சொல்லுகிற போது மாதரி அதை ஏற்றுக்கொண்டு அவளை கண்போல் பாதுகாக்கிறார்.
இது போன்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். சிலப்பதிகாரம், கண்ணகி கதை, கோவலன் கதை, மதுரையை எரித்த கதை, பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் விட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியுமே தவிர இவ்வளவு அற்புதமாக சமூக செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. சமூகத்துக்கிடையே நல்லிணக்கம் இருந்திருக்கிறது. ஒரு கோனார் விட்டு இளம் பெண்ணை என்னுடைய நாத்தனாள் என்ற கண்ணகி சொல்வதும், மாதரியை பார்த்து உன்னுடைய மகன் கோவலன் என்று சொல்வதும் எவ்வளவு இணக்கமாக ஒரு குடும்பமாக இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சமூகங்கள் பல்வேறுபட்டு நின்றாலும் கூட எல்லாவற்றையும் விட மிக சிறந்த செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கோவல் என்ற சொல் அரசனுக்கும் உங்களுக்கு மட்டும் உரியது. ஆகவே அந்த கோவல் என்ற சொல்லை நீங்கள் விட்டுவிடாது. சிலப்பதிகாரம் பற்றி நான் ராஜசேகரன் என்று சொன்னதை ராஜசேகரன் தவறாமல் கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலேதான் நான் முன்னுரையை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டம் ஏற்பட்டது என்று சொல்லி, நல்ல தலைப்பு. வசந்தம் என்பது திருமணத்திற்கு முன்பா பின்பா? முன்புதான் வசந்தம். இவர்களெல்லாம் வந்து சேர்ந்த பிறகு ஒரே துயரம் என்று 3 ஆண்கள் பேச போகிறார்கள். பெண்கள், நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு வசந்தம் என்ன இருக்கிறது என்று 3 பெண்கள் பேச போகிறார்கள். ஆக ஆண்கள் எல்லாம் தன்னந்தனியாக இருந்திருந்தால் நிம்மதியாக நாம் பாட்டுக்கு ஆட்ட பாட்டத்தோடு இருந்திருக்கலாமே. இவர்களை கட்டி கொண்டு இவர்கள் நம்முடைய தலையில ஏறி உட்கார்கிறார்களே என்றும், நாங்கள் இல்லாவிட்டால் வழிகாட்டுவதற்கும் குடும்பம் நடத்துவதற்கும் உங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று இவர்களும் பேச இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் மோதுகின்ற இந்த பட்டிமன்றம் அவர்கள் எந்த வகையாக மோதுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இறுதியிலே அதற்குரிய தீர்ப்பினையும் நாம் காண்போம் என்று சொல்லி, ராஜசேகரன் அழைத்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பும், சிலப்பதிகாரம் பற்றி என்னுடைய மனதிற்குள் வெகு காலமாக கிடந்த கிடக்கையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைத்தது குறித்து நான் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது முதலிலே திருமணத்திற்கு முன்புதான் வாழ்க்கை வசந்தமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது என்று திருமணமான ஏஜி பிரபு பேச போகிறார். அவர் திரைப்பட இயக்குனராக இருக்கின்றவர். சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். அவர் அந்த கட்சியில் பேசுவார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. சொற்களை மயக்கி வைத்து சூழ்ச்சிகள் முறித்து வைத்து கற்களை கூட தனது வார்த்தையால் நகர்த்தி வைக்கும் அற்புதம் படைக்கும் நடுவர் அவர்களுக்கு மாற்றம்பாளைய மக்களின் பலமான கைத்தட்டலை பரிசாக கொடுக்கும். பேச்சு ஒவ்வொன்றும் நெருப்பையா, செய்கின்ற செயலெல்லாம் பொறுப்பையா, அவர்தான் எங்கள் நடுவர் பல கருப்பையா அப்படிங்கிற நம்பிக்கையோட ஐயா அவர்கள் தலைமையில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ராஜசேகர் சார் வந்தோன்னு ஒரு கேள்வி கேட்டார். நீங்க தலைக்கு மையடிக்கலையான்னு கேட்டாரு. ஐயாவோட தலைமையே சிறப்பா இருக்கும் போது என் தலைமையா சிறப்பு சேர்க்க போகுதுன்னு நம்பிக்கையோட வந்துருக்கீங்க. கைத்தட்டிய 3 பேருக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா கைத்தட்டுங்க. ஐயா உண்மையிலேயே எனக்கு தெரிந்து தமிழகத்தில் வந்து சென்னையிலிருந்து தானாக காரோட்டி வந்திருக்கக்கூடிய ஒரே நடுவர் அவர் தாங்க. அதுக்கே நம்ம பலமான தன்னம்பிக்கையின் அடையாளமா வந்திருக்கிறார். என்ன அர்த்தங்க? வாழ்க்கையில தனியா இருந்தாதான் மகிழ்ச்சிங்கிறத காரோட்டி காமிச்சிருக்கிறாரு. இல்லைங்களா? பொதுவாக சர்க்கார் நடிக்கும், நான் யாரையும் குறை சொல்லிங்க, பொதுவாக சர்க்கார் நடிக்கும். ஆனால் இவர் மட்டும்தான் சர்க்காரிலேயே நடித்தவர். நல்ல அற்புதமான மக்கள் முன்னாடி உண்மையை பேசுறதுக்காக நான் வந்திருக்கேங்க ஐயா. திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக, வாழ்க்கையில திருமணமான மணிதான் முக்கியங்கிறதுக்காக தான் எங்க அக்கா சாந்தாமணி அக்கா வந்திருக்காங்க. கொடிதான் முக்கியம், தாலி கொடிதான் முக்கியங்கிறத உணர்த்ததுக்காக என் சகோதரி அவங்க பூங்கொடி மேடம் வந்திருக்காங்க. நான் சொல்றதுதான் மெய்யின்றதை நிரூபிக்கிறதுக்காக மெய் சிறிய வந்திருக்காங்க. இல்லைங்களா? நாங்க பாருங்க, ஏங்க நாங்க 2 பேரும் ஏன் கோட்டு போட்டிருக்காங்க நடுவர்களே? பொண்டாட்டி அடிச்சு சட்டை கிழிஞ்சிருச்சு, அதனாலதான் கோட்டு போட்டு வந்திருக்காங்க. பொண்டாட்டினால நொந்து நூலாயி வெந்து வெங்காயமாயி காஞ்சி கருவாடாயி வந்திருக்காங்க. இது ஒரு நீதி கிடைக்கிறதுக்காக தான். பாத்தீங்களா, 3 கேமராவில ஃபாலோ பண்றாங்க. அற்புதமான மக்கள்.
அன்புக்கு ஒரு பாளையம், பண்புக்கு ஒரு பாளையம், பாசத்திற்கு ஒரு பாளையம், நேசத்திற்கு ஒரு பாளையம். அதுதான் இந்த மாற்றம் பாளையம் என்பதை உணர்வுமிக்க முன்னாடி உண்மையை சொல்றதுக்காக நான் தாடி விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். நடுவர்களே, பொண்டாட்டினால வாழ்க்கையில எங்கேயா நிம்மதி இருக்குங்களா? வசந்த காலங்கிறாங்க, எல்லாம் கசந்த காலங்க. அவ்வளவு நொந்து பொண்டாட்டினால நொந்து நூலாய் வெந்து வெங்காயமாயி காஞ்சு கருவாடாய் 3 பேர் பேசுவதற்கான அது நாங்க 3 பேர் தானே. இப்ப ஆண்களை பார்த்து கேட்கிறேன், அற்புதமான மக்கள், வேண்டிய வரையில் விழுதுகள் இறக்கிய ஆலமரமாய் இங்க அற்புதமான ஆண் சிங்கங்கள்லாம் பாருங்க. யாராவது பொண்டாட்டியோட உட்காந்துருக்காங்களா பாத்தீங்களா? எல்லாம் தனியா தான் உட்காந்துருக்காங்க. அபிஸ்கிரான் சார் அற்புதமான இது பாத்தீங்களா? அங்க ஒரு ஆமா ஆமான்னு கையாடுறாரு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற இதே பொண்டாட்டி தான் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். வீட்டுல கூட்டு வரல தைரியத்தில் தூக்குறாரு பாத்தீங்களா? யாருமே தூக்கல, முன்னாடி 2 பேர் தூக்குறாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, ஐயாவே தூக்கல, நடுவரே தூக்கல. எந்த பக்கமும் நடுவர் பாருங்க, ஆண்கள் யாருமே தூக்கல, முன்னாடி 2 பேர் தூக்குறாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லைங்க. மாற்றம் பாளையத்தின் பெண்கள் அற்புதமான பெண்கள். அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற இதே வீட்டுக்காரர் தான் வேணும் நினைக்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 பாருங்க, ஐயா பாருங்க, 4 5 கேமரா ஃபாலோ பண்ணுங்க பாருங்க. 5 6 7 8 9 நடுவர்களே மேடையில 2 பேர் தூக்குறாங்க. நடுவர்களே சார், இந்த பெண்களை வணங்குறேன். ஏன் தெரியுங்களா? ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்கள் அதிகமா தூக்குனாங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி இளிச்சவாய் புருஷன் எந்த ஜென்மத்துல கிடைப்பாங்க ஒரே காரணத்துக்காக அவ்வளவு பாடு. இன்னொரு கேள்வி கேட்கறேங்க, உங்க பொண்டாட்டிட்டு அடி வாங்குறாங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கூச்சப்படம் தூக்குங்க. உளிப்படாதகள் சிலையாவதில்லை, பொண்டாட்டிட்டு அடி வாங்காத ஆம்பளை உருப்படுவதே இல்லை. யாருமே தூக்குறது? ஒரு ஊர்ல இப்படிதாங்க கேட்டேன், எல்லாருமே கூச்சப்படம் தூக்குனாங்க. ஒருத்தர் மட்டும் கை தூக்கல. நான் கேட்டேன், ஏங்க உங்க பொண்டாட்டிட்ட நீங்க அடி வாங்கினதே இல்லையான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, நேத்து அடிச்ச அடியில கையை தூக்க முடியல அப்படின்ட்டு.